வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகாசனம். மீனராசி நேருடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும்? அடியனுடைய சிறு கணிப்பு. அதாவது வரக்கூடிய வாழ்க்கை துணை அதிகபட்சம் சொந்த பந்தங்களில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இவங்களுக்கு நல்ல வரக்கூடியவங்க திறமைசாலி தான், திறமைக்கு பஞ்சம் இருக்காது. அதே நேரத்தில் முன்கோபத்துக்கும் பஞ்சம் இருக்காது. ஒரு சில கோபதாபங்கள் அதிகமாகவே இருக்கும். இவங்களுக்கு என்ன சொன்னாலும் உடனே கோபம் வந்துடும். அந்த கோபத்துக்கு குறைவு இருக்காது. நல்ல உஷ்ண தேகமுடையவங்களாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அவங்க உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல் இவங்களுக்கு அதிகப்படியான நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்களுக்கு பஞ்சம் இருக்காது. நண்பர்களால் சில நேரங்களில் சில தர்ம சங்கடமான காரியங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாயிரும். எளிதில் யாரையுமே நம்பிடுவாங்க. அடுத்தவங்களை சீக்கிரமாக நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி நம்பும் பட்சத்தில் அடுத்தவங்க இவங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாயிரும். பிறர்கிட்ட ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா அது ரொம்ப இறக்கப்படுவாங்க. அந்த இறக்கத்தினால தான் அவங்க ஏமாந்து போகிறது. யாரையும் இறக்கப்படக்கூடாது. சீக்கிரமே இவங்க இறக்கத்தன்மையை யார்கிட்டையும் வைக்கக்கூடாது. யார்கிட்டையும் நம்பிக்கையும் வைக்கக்கூடாது. இந்த இறக்கமும் நம்பிக்கையும் தான் இவங்களுக்கு சில நேரங்களில் வாழ்க்கையில் சில விஷயங்களில் சங்கடமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாகும். அதனாலேயே இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாயிடும். ரொம்பவே வரக்கூடியவங்கள்ட்ட சில நேரங்களில் எப்போதுமே அடுத்தவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்களுக்கு இந்த அதிகபட்சம் இவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்ணாக இருந்தாங்கன்னா இந்த மீனராசினுடைய வாழ்க்கை துணைக்கு வீட்டில் சமைக்கிறதே பிடிக்காது. எப்போவுமே பெரிய வேலையாக தெரியும். என்னடா இது எந்த நேரம் சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டுன்னு, அதுக்கேபட்சம் கடையிலேயே போடுறா சாப்பாடா அப்படின்னு சொல்லி கடையில் ஆர்டர் போட்டு வாங்கி சமைச்சு சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதை கடையில் ஆர்டர் போட்டு சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. சமைக்க முடியாதுல்ல கடையில் அதிகபட்சம் இவங்களுடைய இந்த கடை சாப்பாடு சாப்பிட்றதுனாலேயே இவர்களுக்கு வயிறில் சில பிரச்சனைகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் ஆயிரும். அது பின்னால் மருத்துவம் பார்க்கக்கூடிய அமைப்புகளை தரும். அதனால் முடிஞ்சளவு இவங்க இந்த அதாவது சுவைக்கு அதிகமான விருப்பம் கொடுப்பாங்க. சாப்பாட்டுக்கு ருசிக்கு அதிகமான விருப்பம் கொடுப்பாங்க. அதனால் எந்த கடையில் நல்லா இருக்குன்றது இவங்களுக்கு தெரியும். எந்த சாப்பாடு எந்த கடையில் நல்லா இருக்கும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். உடனே இவங்களுடைய இந்த சில விஷயங்களில், இந்த சாப்பாடு விஷயங்களில் இவங்க உடனே எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். வீட்டில் முடிஞ்ச அளவு சமைச்சு சாப்பிட்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணணும். அடுத்து இவங்கள ஒரு விஷயத்தில் திருப்திப்படுத்தவே முடியாது. அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா மேக்கப் விஷயம். எப்போதுமே இவங்க இளமையாக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. வயசு இவங்க அதிகபட்சம் மீனராசினுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகபட்சம் 60 வயசு 70 வயசு ஆனால் கூட மேக்ஸிமம் 30 வயசு 25 வயசு வரை தான் இருப்பாங்க. ஏன்னா அப்படித்தான் இவங்களுடைய இது இருக்கும், இவங்களுடைய அமைப்பு இருக்கும். இவங்களுக்கு எப்போதுமே இந்த மேக்கப்பில் ஒரு பியூட்டி பார்லர் போடணும், அடிக்கடி மேக்கப் போடணும், அந்த விதவிதமான ட்ரெஸ் பண்ணணும், அந்த ஆடைகள் மீதும் விதவிதமான கிரீம்கள் மேலும் அதிகப்படியான ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வம் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே தான் இருக்கும். அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், குறைய வாய்ப்பு இல்லை. எதுனாலும் இவங்க டெஸ்ட் பண்ணிடுவாங்க. புதுசாக ஒரு விளம்பரம் வந்துச்சா போடுங்க, எடுங்க, கொண்டாங்க, வாங்குங்க, டேக்குன்னு வாங்கி முகத்துக்கு போடுங்க, கைக்கு போடுங்க, காலுக்கு போடுங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க தான். அதிகபட்சம் இவங்களுக்கு இந்த பிறரை நம்புறதுனால சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், அதாவது இவங்களுடைய ஏதோ கல்யாணம் முடிச்சோம் வாழ்வோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனஸ்தாபங்கள்லேயே வாழக்கூடிய அமைப்பு உருவாயிடும். முடிந்த அளவு இருவரும் உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணி இருவரும் சமரசமாகி வாழ்நாள் முழுதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழணும். அப்போ தான் இவங்களுடைய வாழ்க்கை நீட்டிக்கும். இல்லைன்னா இடையில யாராவது அவங்களுடைய தேவையை நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க. காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏமாற்றிடுவாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிமறைவு இல்லாமல் வாழ்ந்தால் தான் இவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த வீடு வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் நிலைக்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். ஒரு வாகனம் வாங்கினா இந்த மீனராசியினுடைய வாழ்க்கை துணைக்கு, மீனராசிக்கு நான் சொல்லலை, மீனராசியினுடைய வாழ்க்கை துணைக்கு
வாகனம் சப்போஸ் மீனராசியுடைய ஒரு வீட்டுக்காரமாவுக்கோ அல்லது வீட்டுக்காரர்களுக்கோ ஒரு கார் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா, பைக் வாங்கி கொடுக்குறா அப்படின்னா, இதை முழுமையாக அனுபவிக்க முடியாது. இடையிலேயே ஏதாவது ரிப்பேர் ஆயிரும். அது புது காரனாலும் சரி, பழைய காரனாலும் சரி, ரிப்பேர் ஆயிரும். இல்லை வேற ஏதாவது ஒரு வீடு வாங்கி கொடுக்குறாரு, அந்த வீட்டில் குடியிருக்க மாட்டாங்க, வெளியில் ஏதாவது வாடகைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வாகனம், வீடு இதுகள்லாம் வந்து கொஞ்சம் சிரமமான காரியங்கள் தான். அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த வாகன பிராப்தி, வீடு இதெல்லாம் வந்து அந்த கிரகங்கள் நல்லா இருக்கும் பட்சத்தில் அது ஓரளவு நிலைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். மேற்கொண்டு இந்த மீனராசியினுடைய வருங்கால வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், காதல் திருமணமா, சொந்தத்தில் திருமணமா, திருமணனுடைய வரக்கூடிய வரன் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் தெரிந்து கொள்ள அடியேனை தொடர்பு கொள்ளவும். 95 97 30 79 65. நன்றி.